3 டேரக்டர்ஸுமே என்னன்னா, நான் ஒர்க் பண்ண 3 டேரக்டர்ஸுமே எனக்குள்ள வேற ஒரு வெர்ஷன் இருக்கும்ல. நான் ஒரு விஷுவலைஸ் பண்ணுவேன், ஒரு கதை கேட்டா. அதை பிரேக் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இதை அதிகமாக பண்ணவர் மாரி சார் தான். 5Cs படித்தாலே போதும். 5Cs படிச்சு, ஏன்னா நீங்கள் 5Csல இருக்கிறதா ரூலா அப்படி தான் நடக்குமானா இல்லை. நீங்கள் அதை பிரேக் பண்ணலாம், பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் அதை பிரேக் பண்ணோன்னா நீங்கள் இந்த முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பேஸாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் தெரியணும், என்ன ரூலுங்கிறது தெரியணும். அது என்ன ரூலுன்னு தெரிஞ்சால் தான் ரூலை பிரேக் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். 5Cs வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். படங்கள் பார்க்குறப்ப நிறைய உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த ஷார்ட்டை ஏன் இவ்வளோ டைட்டில் வச்சுருக்காங்க, சஜஸ்டிவாக ஏன் போயிருக்காங்க, சஜஷன்னா இல்லாமல் ஏன் தனியாக இண்டிவிஜுவலாக போயிருக்காங்க அப்படின்ற ஆன்சர் எல்லாமே ஒரு நல்ல படங்கள் பார்க்கும்போது கிடச்சிரும். நான் ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் வந்து ஆப்டிக்கல் வியூ பாயிண்ட் யூஸ் பண்ணுவார் ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் மொபைல் இருக்குது, அதில் டிஜிட்டல் வியூ பாயிண்ட் கேட்ரேஜ் இருக்குது, நிறைய இருக்குது. பட்லாம் இல்லாமல் அது ரொம்ப ஆர்கானிக்காக தான் அப்ரோச் பண்ணுவார். ஸோ அது தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. டிஜிட்டலாக மாறினப்ப இந்த கலர்லாம் கிடைக்காம போயிடுச்சு. இனிஷியலாக அதோட க்ரீன் எப்படி இருக்குது, அதோட ரெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் டிஜிட்டலில் வந்து பிகினிங்கில் கம்மியாக இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் கேமராஸ் ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு. பர்சனலாக என்னோட டேஸ்ட் ஸ்டில் இப்போவுமே ஃபிலிமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணும். ஃபஸ்ட்டு நான் சினிமா எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்தது காரணம் பாலுமேந்திரா சார் தான். அவருடைய ஓஜி. ஆமாம், ஓஜி இல்லை, அவர் இங்கே பாலுமேந்திரா சார் பேர் மட்டும் சொல்லிட்டு கூட விட்டுடலாம். உங்களோட 3 படம் சார், டாடா, ஸ்டார் அண்ட் பைசன், 3மே அந்த 3 டைரக்டர்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான திரைமொழி இருக்கிற ஆட்கள். அவங்களோட ஸ்டைல், டேஸ்ட் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணதில் அவங்க 3 பேருக்கான வேறுபாடு என்ன சார்? வேறுபாடு அப்படின்னா அவங்களுடைய அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டைல் தான். ஒருத்தர் வந்து ரொம்ப கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைப்பாங்க. தனித்தனியாக அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் அவர்கிட்ட ரசித்த விஷயங்கள் கூட இருக்கலாம். இப்போது எலன் சார்கிட்ட இருந்தோ, கணேஷ் பாபு கிட்ட இருந்தோ, மாரி செல்வராஜ் கிட்ட இருந்தோ, இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட ஏதாவது இருக்கும்ல. மாரி சாரோடைய ஒர்க்கிங் ஸ்டைலும் சரி, அவருடைய ரைட்டிங் ப்ராசஸ்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து 3 டேரக்டர்ஸுமே என்னென்னா, நான் ஒர்க் பண்ண 3 டேரக்டர்ஸுமே எனக்குள்ள வேற ஒரு வெர்ஷன் இருக்கும்ல. நான் ஒரு விஷுவலைஸ் பண்ணுவேன், ஒரு கதை கேட்டால். அதை பிரேக் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இதை அதிகமாக பண்ணவர் மாரி சார் தான். காரணம் என்னென்னா, அவருடைய லைஃப் ஸ்டைல், அவர் எழுதுனது, அவருடைய லிட்ரேச்சர், அவர் யோசிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற 2 பேர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் அவரோட வேர்ல்டுங்கிறது ரொம்ப நம்ம பார்த்து பழகின விஷயம் மாதிரி தெரியும். பட் ஆனால் அது ரொம்ப புதுசாக இருக்கும். அவருடைய அப்ரோச் இருக்குல்ல ஃபில்ம் மேக்கிங்கில், அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். 3 பேருமே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்ன பெஸ்ட்டாக வருமோ அது கொண்டு வந்திருக்காங்க. அவர் இன்னுமே ஒரு லெவல் கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் பைசன் வந்து அதோடைய நம்பர் ஆஃப் டேஸு, பட்ஜெட்டு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணால் அது வந்திருக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அது நான் எதிர்பார்க்காத ஸ்டைல் தான் அது. அது எல்லாமே கிராக் பண்ணவர் அவர் தான் நினைக்கிறேன். அவரோட வேகத்துக்கு, அவருடைய ஸ்டைலுக்கு, அவரோட மூடுக்கு போய் ஒர்க் பண்ண படம் தான் பைசன். இளனுமே அப்படி தான். இளன் எப்படின்னா, அவருக்குண்டான மூடு, அவருக்கு என்ன டேஸ்ட், அவர் ஸ்டைல் எல்லாமே சொல்லிடுவார். தென் நாங்கள் ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக இருக்கும் நமக்கு. அது இல்லாமல் இந்த கதைக்கு ஸ்டாருக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குன்னு அவர் ஒன்று எடுத்து வச்சு, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகும். இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லுவேன், இந்த படத்தை எப்படி விஷுவலாக எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனோட போன படம். அது அவருடைய ஸ்டைலாக தான் இருக்கும். இளன் ஸ்டைலே இப்படி தான். டெக்னீஷியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ நம்மளோட ஸ்டைலும் அவங்களோட ஸ்டைலும் பிளெண்ட் பண்ண முடியுமா, இப்படி பார்த்து பண்ணக்கூடிய டைரக்டர் வந்து இளன். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒர்க் பண்ணுறதும் பிடிக்கும். பாபுவுமே அப்படி தான், கணேஷ் பாபுவுமே அப்படி தான். ஒரு கதை ஒன்று யோசித்தா ஒரு ரைட்டிங் ப்ராசஸில் முடித்த பிறகு அவருக்கு ஒரு விஷுவல் ஒன்று இருக்கும். அது நமக்கு நரேஷன் ப்ராசஸ்லையோ இல்லை வந்து ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறமோ நமக்கு ஒன்று தோணும்ல, அவரோட ஐடியாஸை மோஸ்ட்லி நம்மளோட ஐடியாஸோட பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு அவுட்டாக வரும். ஸோ 3 பேர்கிட்டுமே காமனாக பிடிச்ச விஷயங்கள் வந்து எனக்கு இதுதான். இப்போ நீங்கள் தனுஷ்கோடி மேட்ரு சொன்னீங்களே, அவங்களோட படங்களில் லேண்ட்ஸ்கேப் ரொம்ப
அழகாக தெரியுது. ஐ மீன் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோங்கிற அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுது. எஸ்பெஷலி இந்த மும்பை போர்ஷன்ஸ் இன் ஸ்டாராக இருக்கட்டும், இப்போ டாடாவில் வந்து அந்த ஹவுசிங் போர்டு போர்ஷன்ஸாக இருக்கட்டும், பைசனில் இருக்கிற அந்த ஊர். ஸோ அந்த லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ணுறதால அப்படி நடக்குதா, இல்லை உங்களோட லென்சிங் எதை வச்சு நீங்கள் அந்த இதை க்ரியேட் ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து ஒரு 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 சீன் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஜாகிரஃபிக்கலாக எனக்கு யூஸ்வலாக அந்த ஜாகிரஃபிக்கலாக இருக்கிறத மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நம்மளுடைய கம்போஷனில், லென்சிங்கில். அதுவுமே அந்த அந்த சீன் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து தான். இப்போ நீங்கள் அதில் இல்லை, ஜாகிரஃபிக்கல் நீட் இல்லை, சப்ஜெக்ட் ரொம்ப தனியாக தெரியணும் அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் ஷூட் பண்ணுவோம், டெலி லென்ஸில் ஷூட் பண்ணுவோம். அந்த ரெக்குவயர்மெண்ட் வரும்போது அப்படி பண்ணுவோம். மற்றபடி எனக்கு ஜாகிரஃபிக்கலாக இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். லென்ஸாகவே நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். ரொம்ப லாங்கர் லென்ஸில், டெலி லென்ஸில் ஷூட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம். பைசனுக்கு அதை நிறைய பண்ணோம். பைசனுக்கு எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 mmலேயே ஷூட் பண்ணணும், 75லேயே போகணும். டெலி போனால் கூட 75 தான். ஒய்டர் போகிறப்ப 18லேருந்து ஆரம்பித்து அது ஃபுல்லாகவே 35, 15 அப்படி போயிட்டே இருக்கும். ரொம்ப க்ளோஸ் தேவை, இல்லை 2 கேமராக்கு உண்டான ஸ்பேஸ் இல்லை, அப்போது 75லேயோ 125ல தான் அதை பண்ண முடியும்னா தான் அந்த கால் எடுப்போம். மற்றபடி அது 47ல் இல்லை 35ல் இப்படி தான் இருக்கும். ஸ்டாரில் வந்து அந்த மும்பை போர்ஷனுமே அப்படி தான். அந்த ஜாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது எல்லா ஷாட்லேயுமே ஜாகிரஃபியில் அது ஒரு சிம்பிளான வாலாக இருந்தால் கூட அது ஃப்ரேமில் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதான் ஷூட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கேமராஸுமே நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஒரு லார்ஜ் ஃபார்மேட் கேமராஸ் ஷூட் பண்ணும் போதில் நீங்கள் நினைக்கிற ஒரு 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 டைட்டரான ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு கிடச்சிரும். டைட்டரான ரேஞ்சில் ஷூட் பண்ணும்போது கிடைக்கிற ஷாலோ டெப்த்தும் நமக்கு கிடைக்கும். அதை நான் டெப்த் ஆஃப் ஃபீல்டை பற்றி சொல்கிறேன், அதுவும் கிடைக்கும். ப்ளஸ் ஒய்டராக கிடைக்கிற அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதுவுமே கிடைச்சிரும். அப்படி தான் ஒரு படங்களுக்கும் டிசைன் பண்ணுறோம். தேவையில்லைங்கிறப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆல்பம் சாங்குமே அப்படி தான் பண்ணோம். எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 35, 47 இந்த லென்ஸ்லேயே தான் இருக்கும். தேவைன்னா 24 அந்த மாதிரி போவோம். டைட்டர் லென்ஸ்லேயே ஷூட் பண்ணோங்கிற மாதிரியான சீன்ஸ் வரும்போது அது அந்த ஸ்பெசிஃபிக்காக அப்படி தான் எடுக்கிறது கால். எந்த லென்ஸ் வேணால் போட்டு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதுக்குள்ளே நான் போக மாட்டேன் யூஸ்வலாக. இப்போது ஒரு சீன் எடுத்து அந்த சீன் நம்ம ஸ்டேஜ் பண்ணுறோம்ல சார், கம்போஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேமராவை எங்கே வைக்கிறோங்கிறத தெரிஞ்சிட்டா தான் டைரக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா அது க்ளோஸ்அப்பில் வைக்கலாம், இல்லை இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதே தூரத்துலேருந்து திடீர்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல, இது வந்து இதை எப்படி சார் ஒருத்தன் லேர்ன் பண்ணிக்கிறது? இப்போ ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்றான்னு வைங்களேன், இப்போ கேமராமேனோட கொலாபரேட் பண்ணும்போது நம்ம இந்த சீனுக்கு எப்படி ஷார்ட் டிவிஷன் பண்ணுறதுன்னு எப்படி கற்றுக்கலாம்? கற்றுக்கிறது வயல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் படிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 5 C's வந்து எப்படின்னா, ஈவன் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும், நீங்கள் படம்லாம் பண்ணியிருந்தா கூட திரும்ப அதை எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பிளாக் ஆகிருப்பீங்க ஷார்ட் எடுக்கும் போதோ, இல்லை இதை இன்னும் வேறு மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலாமான்றப்போ ஒரு டவுட்ஸ்லாம் வரும். இது ஒரு ரூலாக இருக்குது, இது பிரேக் பண்ணலாமான்ற டவுட்லாம் வரும். திரும்ப படிக்கும்போது கிளாரிட்டிலாம் கிடைக்கும். ஸோ அதனால் தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது படித்து அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராக்டிஸாக மாற்றும் போது தான் அது கிடைக்கும். அது எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷூட் பண்ணி பார்க்க தான் கிடைக்கும். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது அந்த புக் படிச்சிங்களா? ஆமாம், இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது படித்தது. இன்னொன்று கிளாஸஸ் நடக்கும் எங்களுக்கு. நான் அந்த மாதிரி 2-3 புக்கு சஜஸ்ட் பண்ண முடியுமா சார்? அப்கமிங் சினிமாட்டோகிராஃபி 5 C's தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக். மற்ற புக்ஸில் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது, மிக்சடாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் திங்ஸோடு இருக்கும். 5 C's படித்தாலே போதும். 5 C's படித்து, ஏன்னா நீங்கள் 5 Cஸில் இருக்கிறதா ரூலாக அப்படி தான் நடக்குமானா இல்லை. நீங்கள் அதை பிரேக் பண்ணலாம், பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் அதை பிரேக் பண்ணோன்னா நீங்கள் இந்த முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பேஸாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடின்னு தெரியணும், என்ன ரூலுங்கிறது தெரியணும். அது என்ன ரூலுன்னு தெரிஞ்சால் தான் ரூலை பிரேக் பண்ண முடியும்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். 5 C's வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, அந்தந்த டெக்னீஷியன்ஸோடு உட்காந்து பேசணும். இப்போது உங்களுக்கு க்ளோஸ் வேணும்னா சீன் மூடு படி அது எவ்வளோ சப்ஜெக்டிவாக இருக்குன்னா, இப்போ கேமரா ரொம்ப க்ளோஸராக இருக்கணுமா, இல்லை டிஸ்டன்ட்டில் இருக்கணுமா, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற கேரக்டர் ஷோல்டரில் ஓவர் த ஷோல்டர் ஷார்ட்டாக இருக்கணுமா, அப்படிங்கிற இது எல்லாமே நீங்கள் உங்கள் சீன் டிஸ்கிரிப்ஷன், சீன் மூடு படி தான் இருக்கும் அது. ஸோ அப்போது நீங்கள் 5 C's மாதிரி புக்ஸ் படிக்கும் போதும், நிறைய படங்கள் பார்க்குறப்ப நிறைய உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த ஷார்ட்டை ஏன் இவ்வளோ டைட்டில் வச்சுருக்காங்க,
சஜஸ்டிவாக ஏன் போயிருக்காங்க, சஜஷன்னா இல்லாமல் ஏன் தனியாக இண்டிவிஜுவலாக போயிருக்காங்க அப்படின்ற ஆன்சர் எல்லாமே ஒரு நல்ல நல்ல படங்கள் பார்க்கும்போது கிடச்சிரும். இல்லையே 5 சீஸில் இது தானே இருந்துச்சு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, இந்த படத்தில் ஏன் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சில படம்லாம் யோசிக்க வைக்கும். சில படங்கள் வந்து இதுதான் பண்ணுவாங்களா யூஸ்வலாக, இதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் அது வந்து படங்கள் பார்க்கும்போது நிறைய லேர்னிங்காக எனக்கு நிறைய கிடைச்சது அப்படிதான். நீங்கள் இப்போ ஒரு சீனுக்குள்ளே இது சப்ஜெக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னீங்களா சார்? அது சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்ன சார்? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ நம்ம 2 பேர் பேசுனா சீன் மூட் படி இப்போது ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா, இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா படம். இப்போ நீங்கள் தான் மெயின் லீடுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பேஸ் பண்ணி தான் போகுது ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுடைய தாட் ப்ராசஸில் தான் அந்த ஈவெண்ட்லாம் சுற்றி நடக்கிற ஈவெண்ட்லாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஷார்ட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற கால் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். நீங்கள் எல்லா ஷார்ட்டுமே டெல்லியில் ஷூட் பண்ண முடியாது. அப்போது உங்களுடைய இன்னர் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா இப்போ கதையில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருக்குன்னா, நான் ரொம்ப கேமரா வந்து சப்ஜெக்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு நினைப்பேன். அப்படி பார்க்குறப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, அது அந்த சப்ஜெக்டை நீங்கள் ரொம்ப க்ளோஸராக பார்க்குற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இப்படி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நீங்கள் டெலியில் ஷூட் பண்ணுற வேறு ஒரு ஃபீல் கிடைக்கும். டெலியிலேயே வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் டிஸ்டர்பன்சஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். அது அந்தந்த சீன் மூடு தான் அது. ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ். இப்போ கேரக்டருடைய பெர்ஸ்பெக்டிவ்லேயே அந்த சீன் அந்த எமோஷன் நம்ம கம்போஸ் பண்ணும்போது சப்ஜெக்டிவ் ஆகும். வெளியிலேருந்து அது என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம கேப்சர் பண்ணுறது. அது இன்னும் நிறைய வேல்யூஸ் கொடுக்கும். பட் இப்படி தான் பண்ணணுமா, இதெல்லாம் கூட பிரேக் பண்ணியிருக்காங்க. இல்லை லேர்ன் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாம். இல்லை நான் தான் சொல்கிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே இப்படி ஒரு டிபேட்லாம் நடக்கும். நாங்கள் படிக்கிறப்பையும் சரி, இந்த படம் நடக்கிற ப்ராசஸ்லையும் சரி, இந்த பேசிக்ஸ் படிக்காமல் இதெல்லாம் படித்தா தான் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டிபேட்லாம் நடக்கும். இப்பயுமே நிறையா நடக்கும். ஏன் இப்படி தான் எல்லாரும் பண்ணுறாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன எக்ஸாம்பிள் காட்டுவாங்கன்னா, ஸ்பீல்பர்க் பாருங்கள் இதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணவே இல்லையோ நாங்கள். அப்போ நான் என்ன சொல்லுவேன், அப்படி கிடையாது. ஸ்பீல்பர்க் அதெல்லாம் தெரிஞ்சு தான் அதை பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிங்கன்னா எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. அது நீங்கள் தெரிஞ்சு தானே ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண முடியும். அந்த மாதிரி டிபேட்லாம் நடக்கும். அது உங்களுக்கு நீங்கள் அதை பேசிடலாம், நீங்கள் எடுக்கும் போது இல்லை அது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். கரெக்ட். ஷூட் கூட பண்ணிடலாம், எடிட் பண்ணி பார்க்கும்போது நிறைய மிஸ் ஆகும். இல்லையே நான் நினைக்கிற மூடு இது வரலையே, ஒருவேளை இப்படி க்ளோஸ் ஒன்று போயிருந்தால் அப்படி கிடச்சிருக்குமோ, இல்லை க்ளோஸே போகாமல் அது 2 ஷார்ட்டாக முடிச்சிருந்தா அப்படி கிடச்சிருக்குமோ அப்படின்லாம் தோண வைக்கும். ஸோ அந்த 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 ரூல்ஸுங்கிறது வந்து அந்த 5 C's அந்த ரூல்ஸு. இப்போ எப்படி ரூல் ஆஃப் தேர்ட்னு ஒன்று வைக்கிறோம், ரூல் ஆஃப் தேர்ட் படி தான் எல்லோரும் கம்போஸ் பண்ணுறாங்க, நான் இல்லை. பட் அது ஒரு பேஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அப்போ டிஃபால்ட்டாக நமக்கு அந்த ப்ராக்டிஸில் வர ஆரம்பிச்சோம். அப்போ குட் கம்போஷன்னா என்ன, அப்போ ரூல் ஆஃப் தேர்ட் படி தான் ஒரு படத்தில் எல்லா சீனுமே கம்போஸ்னா இல்லை அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த குட் காம்போசிஷன் அப்படின்னு ஒன்று சொன்னீங்களா சார்? ஸோ உங்கள் கண் இப்போ பார்க்கும்போதே ஒரு லொக்கேஷனை பார்க்கும்போது இங்கே ஃப்ரேம் வித்தின் ஃப்ரேம் எங்கே இருக்குது, இங்கே லைன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டர்ன்ஸ் டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சா? அதுக்கு தான் மெயினாக கேட்டேன். அந்த ஷார்ட்டை இப்போ நார்மலாக இப்போ அவர் நீங்களும் தரையில் இருந்து அவர் முன்னாடி உட்கார வச்சுட்டு பார்க்குற மாதிரி எடுத்துருக்கலாம். அது அப்படி எடுக்கும்போது அதில் இன்னும் ஒரு அர்த்தம், இன்னும் ஒவ்வொரு ஷார்ட்டுமே ஏதோ ஒரு மீனிங் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த ஸ்டோரியில். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லோன்லினஸ், தனியாக இருக்கிற அந்த வீட்டிலங்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் ப்ராப்பராக தியரிட்டிக்கலாக இதை படிச்சுட்டு வந்தது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார்? இப்போ ஆமாம், அது பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காரணம் இன்ஸ்டியூட்டில் படித்ததில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஃபிலிமில் படித்தது தான். ஃபிலிமில் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பயம் இருக்கும், நிறைய கன்சர்ன் இருக்கும். இது கம்போஷனாக கரெக்டாக இருக்கா, ஏன்னா ஒன்ஸ் ரோல் பண்ணுறேன்னா அவ்வளோதான். ஏன்னா ஃபிலிம் அந்த ஓடுற சத்தம் இருக்கும், அதுவே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணும். ஐயோ ஃபிலிம் போயிட்டுருக்கே அப்படின்னு. ஏன்னா லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. ஒரு 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 எக்ஸசைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இதுக்கு வந்து ஒரு கேன் தான், ஒரு கேன்லேயே ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு 4 கேன் தரும், 6 கேன் தரும் அப்படின்லாம் ஒரு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. என்ன சொல்கிறது, இதுதான் இவ்வளோ தான் கொடுப்போம், இதுதான் லைட்ஸு, இதுதான் லொக்கேஷன் அப்படின்லாம் இருக்கும். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபிலிமில் அந்த டிசிப்ளினோட படித்ததுனால இல்லை, எனக்கு இப்போ வரையும் ஒரு ஃபுட்டேஜில் ஈவன் கலரிஸ்ட் கூட நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கூட நம்ம ஒர்க்கை ரொம்ப ரசித்து எடுத்து பண்ணோன்னா அதோட இனிஷியல் அதுக்கு என்ன டென்சிட்டி கொடுக்குறோம், என்ன கான்ட்ராஸ்ட் கொடுக்குறோன்னு இருக்குல்ல, இனிஷியலாக பார்க்கும்போதே அவங்களுக்கு அது பிடிக்கணும். சில படங்கள் வந்து ரொம்ப கண்ணாபின்னான்னு இருக்கும், அதெல்லாம் அவங்கள அசம்பிள் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. இன்னொன்று அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வர ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடுவாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். டிஃபால்ட்டாகவே நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிட்டோன்னா
அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஃபிலிமில் படித்ததுனால எனக்கு வந்து அந்த டிசிப்ளின் ரொம்ப இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது ஈஸியாக போஸ்ட்டில் கரெக்ட் பண்ணிக்கலாம்னா இல்லை இங்கே பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இல்லை இங்கே மாற்றணும். போஸ்ட்டில் நீ பண்ணுற ஒர்க் எப்போ நடக்கும்னா, நான் என்ன சொல்லுவேன் என்னோடய டீமுக்கும் சரி, எனக்கு நான் மீட் பண்ணுற பசங்கள் என்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்களா, நீங்கள் போஸ்ட்டில் பண்ண போகிற கரெக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே ரிலீஸ்க்கு முன்னாடி வரப்போகிறது. அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி பார்க்குற ஆட்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அது டைரக்டரும் சரி, நிறைய படத்தில் வர இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, ப்ரொடியூசர்ஸில் நிறைய டீம் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்களே, இவங்க எல்லாருக்கும் அது கரெக்டாக ப்ரெசென்ட். இது எல்லாமே டிஏ இல்லாமல் நடக்கிற ப்ராசஸில். ஸோ அதனால் அந்த ஃபிலிமில் படித்ததுங்கிறது வந்து எனக்கு அது இப்போ வரையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தியரிட்டிக்கலாக படிக்கிறது, அப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஜிபி கிருஷ்ணா சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸை ட்ரெயின் பண்ணது இன்ஸ்டியூட்லேருந்து. ஸோ அவர்கிட்ட படித்த எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி நிறைய லெஜண்ட்ஸ் இருந்தாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மட்டுமே. அவங்கக்கிட்ட ட்ரெயின் ஆகி வெளியே வரும்போது அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் டிஜிட்டலுக்கு அடாப்ட் ஆகிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. டிஜிட்டலை புதுசாக போய் அதை பார்த்து கற்றுக்கிறது வேறு, ஃபிலிம்லேருந்து அடாப்ட் ஆகுறதுங்கிறது ரெண்டுமே கொஞ்சம் வேறையாக இருக்குது. ஸோ அப்படி அது வேறையாக இருந்தது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபிலிம்க்கு என்ன வச்சுமோ அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% டிசிப்ளின் வந்து டிஜிட்டலில் கேரி பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து போனப்போ அகைன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே படித்து ட்ரெயின் ஆகி பெரிய சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறவங்ககிட்ட ஒர்க் பண்ணும் போதில் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபிலிமில் ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ராண்டி சார்ட்ட ஒர்க் பண்ணது அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. டிஜிட்டலில் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் எப்படிலாம் நடக்கும், எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. அவர்கிட்ட போகிறப்ப அது ரொம்ப ஃபிலிமில் எப்படி ஷூட் பண்ணுவாங்களோ அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அது எல்லாமே எனக்கு நான் ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் வந்து ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணுவார் ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இருக்க நீங்கள் மொபைல் இருக்குது, அதில் டிஜிட்டல் வியூ ஃபைண்டர் கேட்ரேஜ் இருக்குது, நிறைய இருக்குது. பட்லாம் இல்லாமல் அது ரொம்ப ஆர்கானிக்காக தான் அப்ரோச் பண்ணுவார். வியூ ஃபைண்டர் எடுத்துகிட்டு வர சொல்லி என்ன லென்ஸ் அதுக்கு போட்டு பார்த்து ஓகே இதுதான் பிளாக், இதுதான் இது, இதெல்லாம் ரெடி பண்ணுறேங்கன்னு சொல்லுவார். நான் சொன்ன மாதிரி கேமரா ரிப்போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, உங்களுக்கு மெட்டா டேட்டா இருக்குது, நீங்கள் டேட்டாவை லென்ஸ் டேட்டாவில் நிறைய விஷயத்துலாம் இருந்தால் கூட அதில் லென்ஸ் ஃபோக்கஸ் ரேஞ்ச் என்ன இருந்துச்சு, உங்களுக்கு கேமராவோட ஹைட் என்ன இருந்துச்சு, அது அது நோட் பண்ணிகிட்டே இருப்போம். அது எதுக்காகனா கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு சீனை ஷூட் பண்ணுறீங்க, லஞ்ச் பிரேக் போயிட்டு மறுபடியும் அதே செட்டப்பை பண்ணுன்றப்பல ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவார். ரிப்போர்ட் எடுத்து அதில் பேக்ரவுண்டோடைய ரிஃப்ளெக்டிவில் எவ்வளோ ரீடிங் வந்துச்சு, இன்சிடெண்ட்டில் எவ்வளோ வந்துச்சு, அந்த மாதிரி நிறைய வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். கீழ் என்ன, ஃபில் என்ன பண்ணிட்டோன்னா நீங்கள் மார்னிங் ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன ஷூட் பண்ணீங்களோ அதை அப்படியே பண்ணிடலாம். ஈவன் அதே சீக்வன்ஸில் வர ஏதோ ஒரு மிஸ் ஆன ஷாட் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா கூட லேட்டராக நெக்ஸ்ட் மந்த் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு க்ளோஸ் தேவைப்படுது, ஒரு இன்சர்ட் தேவைப்படுதுன்னா கூட சேம் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்து ஸோ அதில் என்ன ரீடிங் இருந்தோ அதே மாதிரி லைட் பண்ணி ஈஸியாக வச்சு. ஸோ ரொம்ப பேப்பர் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இவ்வளவு சுலபமாக இருந்தது. இப்போது நீங்கள் ஃபிலிமில் கற்றுட்டு வந்தது உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுத்துருக்கு. நான் இப்போ ரசனையிலேருந்து ஒன்று கேட்குறேன். நிறையா சினிமாட்டோகிராஃபர் சொல்லுவாங்க ஃபிலிம் கேமரா மாதிரி வராது, அதோடைய இதுவே வேறு, அதோட லுக்கே வேறு, டிஜிட்டலில் வராதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபில்மை ஹையாக ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன சார் இந்த வித்தியாசம்? நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா ஃபிலிம் வந்து நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல, அதில் தான் வளர்ந்துருக்கோம். நமக்கு அது பார்த்து பழகினதுனால அதோடைய கலரு, அதோடைய டெக்ஸ்சரு, அது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக தெரியும் நமக்கு. ஃபிலிமில் நீங்கள் பேசிக்காக நீங்கள் அந்த காலத்தில் ரோல் போட்டு நம்ம எடுப்போம்ல, பாயிண்டட் ஷூட்டில் எடுத்து எல்லாமே ஃபிலிமில் தான் இருக்கும். ஃபிலிமேஜ் தான் நம்ம பார்த்தது. ஸோ அது தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. டிஜிட்டலாக மாறினப்போ இந்த கலர்லாம் கிடைக்காம போயிடுச்சு. இனிஷியலாக அதோட க்ரீன் எப்படி இருக்குது, அதோட ரெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் டிஜிட்டலில் வந்து பிகினிங்கில் கம்மியாக இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் கேமராஸ் ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு. பர்சனலாக என்னோட டேஸ்ட் ஸ்டில் இப்போவுமே ஃபிலிம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் தோணும். ஃபிலிம் மாதிரி அப்ரோச் பண்ணலாம், ஃபிலிம் மாதிரி கலர் ட்ரை பண்ணலாம், இந்த ஃபிலிம் லுக்கில் கிரெயின் அப்ளை பண்ணலாம். ஃபிலிமை பேஸ் பண்ணி தான் இருக்கும் எப்போவுமே. ஃபிலிம் மிஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வளர்ந்துருக்கோம். ஃபிலிம் டிஜிட்டலுக்கு எல்லாரும் அடாப்ட் ஆனதுக்கு காரணம் அதோட கம்ஃபர்ட் ஒன்று.
அதோடைய நீங்கள் டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆயிடுச்சு இப்போ இருக்கிற கேமராஸ்க்குலாம். அது அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஷூட் பண்ணிடலாம் டிஜிட்டல்ன்னும் போது. ஃபிலிமுங்க நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. கரெக்டாக அந்த டெவலப்பிங் ப்ராசஸ் நடக்கணும், கரெக்டாக பிரிண்ட் போடணும். இதோட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ப்ளஸ் இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக எல்லாருக்கும் நடக்குமானா கரெக்டாக எல்லாருக்கும் நடக்காது. இதெல்லாம் டிஜிட்டலில் ரொம்ப பெனிஃபிட். அவங்களுக்கு அது இன்ஸ்டண்ட்டாக அவுட் வருதுன்னு கிடையாது. ஃபிலிமுக்கு என்ன டிசிப்ளினில் நம்ம ஒர்க் பண்ணோமோ அதே டிசிப்ளினில் டிஜிட்டலுக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் காமனாக இருக்குது. பட் நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் வைட் ஸ்டில் ஃபிலிமை தேடும் மைண்டு. ஆனால் அந்த லுக்கை இதிலே கிரியேட் பண்ண இதிலே பண்ணலாம் அன்லெஸ் அது தெரியாது. ஓகே, சரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் பார்த்து சூப்பராக இருக்குது சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு ஃபீல் ஆனது இருக்கா? அப்படி நிறைய படம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சினிமா எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் பாலுமேந்திரா சார் தான். அவருடைய ஓஜி. ஆமாம், ஓஜி இல்லை, அவர் நீங்கள் பாலுமேந்திரா சார் பேர் மட்டும் சொல்லிட்டு கூட விட்டுடலாம். ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக அவரோட நிறைய கனெக்ட் இருக்குன்றதுனால அவர் தான் பேஸுங்கிறதுனால அவருடைய ஃபோட்டோகிராஃபி தான் பேஸ் எனக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்க நிறைய பேர் பிடிக்கும். ஒரு பெரிய லிஸ்ட்டு. அதுலேருந்து தான் நான் அப்சர்வே பண்ண ஆரம்பித்தேன். சினிமாட்டோகிராஃபி ஏன் ஸ்பெஷலாக இருக்குது பாலுமேந்திரா சார் படத்தில் அப்படின்னும் போது அதுலேருந்து தான் அப்சர்வ் பண்ணி இப்போ அசோக் குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அவரோட ஒர்க் எல்லாமே. அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பயங்கரமாக பண்ணிகிட்டே இருந்தார். ஜீன்ஸ்லாம் கூட பண்ணார். அவர் ஆரம்பித்த பீரியட் வேறு, ஜீன்ஸ் நடந்த பீரியட் வேறு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வர்சடைலாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அசோக் குமார் சார். அப்புறம் பிசி சார் பண்ணியிருக்காரு நிறைய. இவங்ககிட்ட இருந்து வந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே இன்ஸ்பிரேஷன். ஒருத்தரோட ஒர்க்லேருந்து எடுக்கலைன்றதுனால யாருமே என்னால் இவங்க தான் சொல்லவே முடியாது. டக்குன்னு அது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஆரம்பித்தா யோசிச்சு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போது திடீர்னு ரவிகே சந்திரன் சார் மாதிரிலாம் நிறைய ரவிகே சந்திரன் பிரேக் பண்ணார் நடுவில். அவர் ஒரு ஸ்டைலு க்ரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரவிவர்மன் சார் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஒன்று க்ரியேட் பண்ணார், அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய லெஜண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து ஜீவா சார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ட்ரெண்டை ஒன்று க்ரியேட் பண்ணார். கேவி சார் ஒன்று க்ரியேட் பண்ணார். ராண்டி சார் அவர் ஒரு யூனிக் அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருந்தார். ஆர்டி சார் ஒன்று வச்சுருந்தார். ராம்ஜி சார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஸ்டைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய அந்த டைமில் அவர் பண்ண ராம், பருத்தி வீரன்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இன்ஸ்பயராக இருக்கேன். திரு சார் சொல்லலாம். திரு சாருமே வந்து நீங்கள் ஹேராம்லாம் அப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் ஹேராம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணாங்க அப்படின்லாம் தோணும். ரவிகே சந்திரன் சாரும் நிறைய வேர்ஸ்டைலாக பண்ணியிருக்காரு. திடீர்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான படம்லாம் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இதை பண்ணியிருக்காரு அப்படின்லாம் தோணும். அப்படிலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் சிவன் சார் அவர் ஓனாக டைரக்ட் பண்ண படங்கள்லையும் இந்த நவரசான ஒரு படம் பண்ணியிருப்பார். ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அது ரொம்ப ஹேண்டியாக தான் ஷூட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அது ஃபீலே ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப லிஸ்ட்டு பெருசு. இன்னும் ஹாலிவுட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நிறைய படங்கள் பார்க்குறது பிடிக்கும். நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸோட இன்டர்வியூஸ், அவங்க எதை எப்படி பண்ணாங்க, அதை எப்படி இந்த லுக் அச்சீவ் பண்ணாங்க, அவங்களோட ப்ராசஸ் என்ன, எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க, அவங்களோட ஸ்ட்ரகிள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ இருக்கிற பிஸி ஸ்கெடியூல் அதுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. லைக் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்க முடியல, அவங்க படிக்க முடியல, அப்படி கம்மியாயிடுச்சு. லைக் அந்த வெப்பன்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக. ஆமாம், ஒரு ஹாலிவுட் படம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கல் வே ஆஃப் ஸ்டைல் அது நிறைய இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் அதுக்குள்ளே டெக்னிக்கல் ஸ்டஃப் அவ்வளோ இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபர் இன்னொரு படம் பண்ணிடுறாரு, பேர் மறந்துச்சு எனக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்களேன். அந்த டேரக்டர் பார்பெரியன் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஆமாம், அதுவும் இல்லை. அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். ஆமாம், கரெக்டு. எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அந்த படம் பண்ணவர் லார்கின் சேப்பிள்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார் அந்த படத்தை. அந்த மாதிரி அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி நானுமே அந்த ப்ராசஸ் தான் இருக்கேன். நீங்கள் இப்போ இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது சில படங்கள் வந்து பயங்கரமாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்களே, 2-3 தடவைலாம் பார்ப்போம்ல, எப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி என்னென்ன படங்க சார் பார்த்துருக்கீங்க? தான் ஞாபகம் இருக்கா? 1-2 படம் அப்படி ஞாபகம் இல்லை. அப்போது நம்மளை பயங்கரமாக பிரேக் பண்ண படங்களில் ஒரு விஷயம் நான் ஸ்டன் ஆனது லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. அது பார்த்துட்டு, ஏன்னா ஃபிலிம் நம்ம படிக்கிறோம், ஃபிலிம் ஜென்ரலாக இன்ஸ்டியூட் போகிறப்ப என்ன இருக்கும், நமக்கு கேமரா இருக்குது, ஷூட் பண்ணுவாங்க, வரும் அப்படின்ற ஐடியா வரும். ஃபிலிமோட
அது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் படிச்சு அதில் எப்படி இமேஜ் ரெக்கார்ட் ஆகுது, அது என்ன பேஸில் இருக்குது, எப்படி டெவலப் பண்ணுறாங்க, எப்படி அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கும். புஷ் ப்ராசஸ், புல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சில லுக் வேணால் அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சேவிங் ப்ரேயர் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லுக் இருக்கும். ப்ளீச் பைபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. ப்ளீச் பைபாஸுங்கிறது என்ன அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்குறப்பல்ல, ஐயோ இவ்வளோ கஷ்டமாடா அப்படின்னு தோணும். அந்த ப்ராசஸில் இருக்கும்போது பார்த்து நான் ஸ்டன் ஆனது தான் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. அது லாஸ்ட் ஃபார்மேட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அந்த ஸ்டைல் இப்போவுமே அந்த படம் அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற ஸ்டைலுக்கு. லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, சேவிங் ப்ரைவேட் ரயானும் அப்படி தான். ஸ்பீல்பர்க்கோட நிறைய படம் அப்படி இருக்கும். அவர் படத்துக்கு படம் வேறு மாற்றிட்டே இருப்பார். மாற்றிட்டே இருப்பார். அந்த ஜான்ரா மாற்றிடுவார், ஸ்டைலில் மாற்றிடுவார். இப்போ வரையும் ஸ்பீல்பர்க் டிஜிட்டல் ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேபி 1 or 2 பண்ணியிருக்கலாம். மோஸ்ட்லி ஃபிலிம் தான் பண்ணுறாரு. பண்ணாலும் அவரோட மியூனிக் திரும்ப பார்த்தேன். இது எல்லாமே அந்த டைமில் ஃபிலிமில் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும்ல ஃபிலிம் கேமராஸோட அது என்ன வெயிட், அது எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு பார்க்குறப்ப இன்னும் நிறைய படம் அந்த மாதிரி எக்ஸைட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆமாம், பிஃபோர் இன்ஸ்டியூட் பார்த்துருக்கோம். இன்ஸ்டியூட் படிக்கும்போது பார்த்தது இந்த படங்கள் எல்லாமே. ஈவன் பிசி சாரோட படங்கள், ரவிகே சாரோட படங்கள் எல்லாமே அப்படி தான் எக்ஸைட் பண்ணியிருக்கு. நேம் அப்படி சொல்லணுன்னா அலைப்பாயுதே அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது அது ஒரு இமேஜ் இருக்குது. இன்ஸ்டியூட் படிக்கும்போது பார்த்து எப்படி இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு. எந்த விஷயம் சார் அலைப்பாயுதேல உங்களுக்கு? இல்லை, அதோடைய லைட்டிங் ஸ்டைலும் சரி, ஃபிலிமில் வர்ற கலர்ஸ் இருக்குல்ல, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். அவங்களுக்கு அது கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு, லென்ஸிங்கும் சரி, இப்போ பச்சை நிறமே சாங் ஷூட் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அது மேஜிக்கலாக அது இன்னொரு வாட்டி நடக்குமான்னு தெரியாது. அது எப்படி பண்ணாங்கன்னு இருக்கும். சினிமாட்டோகிராஃபர் ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி நடந்துச்சு, திரும்ப பண்ண முடியுமா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்னால் பண்ண முடியுமா, ட்ரை பண்ணுறீங்களான்னு பண்ண முடியாது அப்படின்றவன். அந்த மாதிரியான ஒரு ஸ்டஃப் தான் அந்த பாட்டு எல்லாமே. அது மாதிரி நிறைய படம் இருக்குது. சேவிங் ப்ரைவேட் ரயான் இருக்குது. ஸ்பீல்பர்க்கோட நிறைய படம் இருக்குது. டார்க் நைட், நோலனோட படம் இருக்குது. டார்க் நைட் அந்த டைமில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. லார்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணும்போது யூஸ்வலாக லார்ஜ் ஃபார்மேட் நிறைய லைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நிறைய லைட் பண்ணணும் அதுக்கு. அப்போ தான் அதுக்கு ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல் கிடைக்கும். இல்லைனா ரொம்ப ஷாலோவாக இருக்கும். இப்படிலாம் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது அது எப்படி புல் ஆஃப் பண்ணாங்க அப்படின்லாம் தோணும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸு நைட் எக்ஸ்டீரியரில் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அது ஆர்டிஸ்டிக்கான படங்களும் நிறைய இருக்குது. ரொம்ப அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல்ஸ் படங்களும் இருக்குது. இப்போ டேரக்டர்ஸ்க்கு இந்தந்த ஜானர்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி, இப்போ ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு பிடிச்ச ஜானர் சார் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கணுன்ட்டு? எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனும் பிடிக்கும் ரொம்ப. நான் பேசிக்காக எனக்கு ரியலிஸ்டிக்கான படங்கள் பார்த்து அப்படி வளர்ந்ததுனால இன்ஸ்டியூட்லாம் படிக்கும்போது அப்படி இருந்துச்சு. இன்ஸ்டியூட் படித்து முடிக்கிற டைமில் எனக்கு எல்லா ஜானருமே ட்ரை பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு. ஒரே ஜானரில் இருந்தால் போர் அடிக்கும். லைட்டிங் அப்படி என்ன மாற்றிட போகிறோம், பெருசாக மாற்றிட முடியாது ஒரே கைண்ட் ஆஃப் படங்களில். ஸோ அதனால் கமர்ஷியல் படங்களும் பண்ணணும், ரொம்ப ரியலிஸ்டிக்கான படங்களும் பண்ணணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஜானர்லாம். ஸோ அப்படிலாம் ட்ரை பண்ணணுன்னு இருக்குது. அதான் இப்போ பண்ணிகிட்ருக்க படங்கள்லேயே அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது எனக்கு. டாடா ஒரு மாதிரி படம், டிரெக்டர்ஸ்னால அது மாறுது ஆக்சுவலாக. மேபி ஒரே மாதிரி ஸ்டைலான படங்களாக தெரியலாம். டிரெக்டர்ஸ் ஒரு டேரக்டர்ஸும் ஒரு மாதிரி டேஸ்ட் உள்ளவங்கனால அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவரோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும், அதுவே வேறு ஜானர். ஆமாம், இல்லைனோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும், மாரிஸோட ரெக்குவயர்மெண்ட் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அப்படி போகிறப்ப நமக்கு கம்ப்ளீட்டாக வேறு ஸ்டைலில் படங்கள் பண்ணுற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அது அதிகமாகவே இருக்கும். வேறு ஸ்டைல் படங்கள் தான், அந்த ஃபீல் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பைசன்லலாம் அந்த கபடி மேட்சாகவே இருந்தது. அதில் ரொம்ப ஒரு பில்டப் அப்படி எதுவுமே இல்லாமல் ரியலாக கபடி மேட்சை நம்ம பார்க்கும்போது அதில் டக்குன்னு எல்லா விஷயங்களும் நடக்கும்ல, அந்த மாதிரியே கேப்சர் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாமே டேரக்டருடைய. ஆமாம், நான் ஒரு டிசைன் வச்சுருந்தேன், கபடியை இப்படிலாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இது எப்படி நடக்கும், எப்போல்லாம் ஷூட் பண்ணலாம், எடிட்டில் என்ன மாதிரி ஷார்ட்லாம் தேவைப்படும்னு அதை வச்சு டேரக்டர் ஒன்று சொன்னார். இல்லைடா நான் ப்ராப்பராக ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நிறைய ஷார்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதை டேரக்டர் என்ன பண்ணார், அது கம்மி பண்ணிக்கிட்டார். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயோ இருக்கிறத கொஞ்சம் ஒரு 50% வச்சுட்டு ஒரு 50% சப்ஜெக்டிவாக இருக்கலாம். ஹீரோவுக்கு பக்கத்தில் இருக்கலாம் கேமரா,
அந்த அந்த கோட் உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது அது நிறைய அவரும் இன்க்ளூட் பண்ணார். எனக்கு ரெண்டுமே இதில் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேண்டிடாக இருக்கணும்னு நிறைய இருந்துச்சு. ஒரு 70% அப்படி இருக்கணும்னு இருந்துச்சு. அவர் ஒரு 50-50 மாற்றிக்கிட்டார். அப்படி பண்ணதான் அது. மற்றபடி இப்படியும் நடக்கும். சில ஆங்கிளில் போகிற ரைடு எஃபெக்டிவாக எதில் இருக்கோ அப்படியும் பிக் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ஒரு வைட்லேயும் ஒன்று எடுப்போம், க்ளோஸில் போயிட்டு அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் நின்று ஷூட் பண்ணுவோம்ல, அதில் எது பெட்டராக இருக்கோ அப்படி பிக் பண்ணிக்கிட்டாரு. மல்டிபிள் ஷார்ட்ஸ்லேருந்து 2 கேமரா தான் த்ரூ அவுட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணது. ஸோ அப்படி அவருக்கு ஒரு டிசைன் இருந்தது. ரைட் போகிறோன்னா அந்த ரைடை எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா ரொம்ப பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பிளாக்கும் வச்சு பார்ப்போம், இப்படி இருந்தால் ஒர்க் ஆகுதா, இல்லை இப்படி இருந்தால் ஏன்னா ரொம்ப ஹெவியாக ஒரிஜினலாக விளையாட முடியாது கபடி, ஈஸியாக அடிபட்டுடும். ஸோ அடிபடக்கூடாது. பல தடவை அடிபட்டதா த்ரூக்கா இருக்கட்டும், நிறைய பேருக்கு நிறைய அடிபட்டு. இல்லை, அது எல்லாமே மைனர் இன்ஜுரி தான். நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக கேமராவெல்லாம் மறந்து கொஞ்சம் சீரியஸாக அட்டன் பண்ணால் கூட அடி இன்னும் பலமாக இருக்கும். அது ஆச்சுன்னா ஷூட்டிங் ப்ராசஸே பாதிக்கும்ன்றதுனால அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. இவ்வளோ தான் விளையாடணும், இவ்வளோ தான் காலை தூக்கணும் அப்படின்லாம் ஒரு மீட்டர் இருக்குது. அப்போ அதுக்கு பெஸ்ட் பாசிபிள் ஆங்கிள் எது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப சீட்டும் பண்ணக்கூடாது, ஒரிஜினலாகவும் இருக்கணும். சேம் டைம் வந்து நீங்கள் ஒரிஜினலாக விளையாடி கேப்சர் பண்ண என்ன கிடைக்குமோ அது கொண்டு வந்துடணும்னு ஒன்று இருக்கும்ல. அப்படி தான் ட்ரை பண்ணுவோம். நிறைய பிளாக் வச்சு பார்ப்போம், விளையாடுவாங்க, ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி சரி அது ஒரிஜினலாக மாற்ற ட்ரை பண்ண அடிப்படை சான்சஸ் வரும்ன்றதுனால அப்படி மாற்றி பண்ணோம். கணேஷ்லாம் வந்து டாடாவில் அதை நான் ட்ரை பண்ணுறப்ப எனக்கு டாடா பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு. நம்மளை எப்படியா ப்ரூவ் பண்ணோம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பயங்கரமாக ஃபோட்டோகிராஃபிக்கில் ஹாஃப் லைட் பண்ணோம், ஷாஃப்ட் இப்படி நிறைய இருந்துச்சு எனக்கு. பட் எல்லாத்தையும் அவர் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருந்தது, என்னோடய ஷார்ட் ஃபிலிம். இல்லை இப்போ எப்படி தான்டா கேட்குறேன், இல்லை அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்ல அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னா. நீங்களும் அவரும் சேர்ந்து? நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணது. அது அவர் வந்து ஹெல்ப் பண்ண வருவார். ஏன்னா நாங்கள் ஒரே பேட்ச்மேட், இன்ஸ்டியூட் பேட்ச்மேட். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரியா அப்படின்னா, ஆமாம் மச்சி அதில் இருக்குல்ல, எனக்கு அது சூப்பராக இருக்கும், அதை நல்லா அலெக்ஸாவில் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுனாரு. அப்போ தான் எனக்கு கிராக் ஆச்சு. அப்போ டாடாவோட இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அது சரியாக தப்பாலாம் நான் அப்போ யோசிக்கல. அது என்ன லுக் அது அந்த ஷார்ட் ஃபிலிமில்? அது ரொம்ப ராவாக இருக்கும், ரொம்ப கேண்டிடாக, ரொம்ப ராவாக, லைட்டிங்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய லைட் பண்ணியிருப்பேன், பட் இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தெரியும். நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அவைலபிள் லைட்டில் பண்ணுறதுங்கிறது அது ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவைலபிள் லைட்டில் எந்த இடத்துல ஃப்ரேம் வைக்கணும், சப்ஜெக்ட் எங்கே நிப்பாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அது அடுத்த லேயரில் வரும். அவைலபிள் லைட்டில் பண்ணாலே நல்லா வருமானா அப்படி இல்லை. அவைலபிள் லைட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டிங் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் வர்றப்ப அவைலபிள் லைட்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன மூடு இருந்துச்சோ அந்த மூடை வந்து நீங்கள் லைட் பண்ணி பண்ணுறப்ப க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த படத்தில் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இல்லை அவைலபிள் லைட்டில் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், லைட்டிங் பண்ணி பண்ணது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி அதை நேச்சுரலாக கொண்டு வர்றது ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போது பாபு கேட்டது அதுதான். அப்போ எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அப்போ நான் வந்து இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமாலாம் யோசிக்கல. சரி டைரக்டர் கேட்குறான், ஓகே அதை பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிட்டேன். அதோட வேல்யூஸ் வந்து எனக்கு போக தான் புரிய ஆரம்பிச்சு. ஓகே கரெக்ட் தான், இல்லை இவங்க சொன்னது கரெக்ட் தான், இதில் ஒன்று வருது, க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸ்மோக்கு போகிறப்பெல்லாம் மச்சி வேண்டாம், ஆட் ஃபில்ம் மாதிரி ஆகுது வேண்டாம் வேணுமா. ஹாஃப் லைட்லாம் பண்ணப்போ கூட சொல்லுவான். ஹாஃப் லைட் பண்ணுறதுலேயே 2-3 வேரியேஷன்லாம் இருக்குது, நிறைய ஸ்டைல் இருக்குது. ஃபேஸ் வந்து ரொம்ப பாலிஷ்டாக தெரிகிற மாதிரி, கிளாஸியாக தெரிகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதுக்கு லைட்டை எவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் கிட்ட கொண்டு வர்றது, அதுக்கு என்ன டிஃப்யூஷன் மெட்டீரியல் இருக்குது, இப்படிலாம் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இல்லை லைட்டை நீங்கள் பவுன்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஹாஃப் லைட் ஒரு மாதிரி இருக்கும். லைட்டே நீங்கள் வந்து ஒரு கிளாத் பேஸ்டு டிஃப்யூஷன்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப அது ஒரு மாதிரி இருக்கும். இப்படி நிறைய இது இருக்கு இல்லையா ஸ்டைலு. அதில் டேரக்டர் கேட்குற மாதிரி அதுக்கு நான் ஒரு ஸ்டைல் பிடிச்சிட்டேன். ஓகே இதில் பண்ணாதான் நம்ம நினைக்கிற அந்த லைட்டிங்கும் வருது, ஃபேஸ் லைட்டு. டேரக்டருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் கிளாஸியாக பலபலன்னா கூட அவனுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் ஸ்டைலில். சில இதெல்லாம் வேறு பார்த்துட்டே இருப்பான் லைட் பண்ணும் போதே. ஏன்னா
மாட்டிருக்கோம், பண்ணிட்டே இருப்போம், ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். பார்த்துட்டே இருப்பான். திடீர்னு ஒரு 70% முடிஞ்சிருக்கும் போது ஒரு ஃபினிஷ் இருக்கும். மச்சி அப்படியே நிப்பாட்டுறீங்களா? அப்படியே போயிடலாம் அப்படின்னுவான். ஏய் இல்லைடா இருடா, லைட்லாம் வந்து இன்னும் ஸ்டாண்ட் லாக் கூட பண்ணல, நீ வெயிட் பண்ணு, நீ இதுதானே கேட்குற, நம்ம அந்த ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு அப்படி கொண்டு வரும். அப்படி ஒரு ஒரு ஹாஃப் வேல நிப்பாட்டி கேட்கும் போதெல்லாம் நமக்கு புரியும். ஓ ஓகே, இவ்வளோ ரானஸ் தேவைப்படுதா, ஓகே. டியூப் லைட் மட்டும் இருந்தால் அப்படி இருக்கும், எனக்கு அப்படி வேணும் அப்படின்வாங்க. பட் அதுக்காக டியூப் லைட் மட்டுமே போட்டு எடுப்போம்னா பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ராசஸ் தான். அப்போது டியூப் லைட் மட்டுமே போட்டு எடுக்க முடியாதுடா, அது ஒர்க் அவுட் ஆகாது. டியூப் லைட் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நிறைய நடந்துச்சு அந்த மாதிரி. டாடாவில் மட்டுமே. பைசன்லேயுமே பைசன் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அவர் முன்னாடி எடுத்த படங்களும் சரி, அவரோட எனக்கு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அதனால் அவர் படத்துக்கு இதை மட்டும் தான் பண்ணணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போனேன். சிலது மட்டும் அவருக்கு டவுட் இருக்கும். நைட் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணுறப்ப யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது, போஸ்ட்டில் தான் தேவைன்னா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் வைப்பேன். ரொம்ப பிரைட்டாக இருக்காடா அப்படின்னு கேட்பாரு. இல்லைனா அது போஸ்ட்டில் நம்ம போயிட்டு கொஞ்சம் டீப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், இங்கேயும் ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ டார்க் வேணும்னு வைக்க முடியாது, எங்கேயாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னும் போது அதை சரி பண்ணுறதுக்கு இது லெவல் தான் கரெக்டாக இருக்கும், இன்னும் பிளாக் லெவலும் இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம். டாடா கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் அந்த படங்கள் நல்லா பண்ணுறதுக்கு காரணம். இப்போ பைசனில் அந்த நைட்டு இவங்க போகிறதுக்கு முன்னாடி மாட்டிடுவாங்கல்ல அப்பாவும் பையனும், அந்த சீக்வன்ஸ்லாம் லைட் பண்ண மாதிரியே தெரியல. ரியலாகவே ஒரு நைட்டில் நம்ம போய் ஒரு நிலா வெளிச்சத்தில் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அது அதான் சொல்கிறல, நீங்கள் டிரெக்டர் யார், அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன, அவங்க என்ன மாதிரி டேஸ்ட், அவங்க என்ன மாதிரி நம்ம ஒர்க் பார்த்து கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். அப்படி போகிறப்ப அவர் படத்துக்கு அவர் கூட நான் அப்படி அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். அப்போ அவருக்கு எவ்வளோ லைட் பிடிக்கும், அது அவருக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு நான் அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் அது ஆல்மோஸ்ட்டு ஒரு அந்த சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது ஒரு 70th டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 60-70 டேஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணாமல் இன்னும் எனக்கு ப்ரிசைஸாக இருந்தது. இவ்வளோ இருந்தால் போதும், இவ்வளோ தான் கேட்பார். ஏன்னா அந்த ஹோல் ஏரியா லைட் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஆனால் அதுக்குண்டான ஸ்பேஸில் அந்த இடம் இருந்துச்சுன்னா இல்லை, ஃபுல்லாக வயல்வெளி தான் இருக்கும். நீங்கள் லைட்டுக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு ராஸ்ட்ரம் மவுண்ட் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியல் கிரெயின் மவுண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருந்துச்சு. அப்போ அவரோட பார்க்கும்போது, ஏன்னா அது ஒரு சின்ன ரோடில் தான் நடக்கணுன்றது தான் அந்த நீடு இருந்துச்சு அந்த கதையில். அப்போது எனக்கு லைட்டிங்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு போயிட்டு அப்போ தேட முடியல. ஏன்னா அப்போ பயங்கர ரெயின் டைம், அது ஹெவியாக இருந்துச்சு, அது ஃப்ளட்டுலாம் வர அளவுக்கு அப்படி இருந்துச்சு. அப்படின்னால நாங்கள் பார்க்கும்போது ட்ரை லேண்டாக இருந்துச்சு, ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக சேரு அப்படி இருந்துச்சு. இப்போ அந்த டைமில் போய் மவுண்ட் பண்ணி, அப்போ அவர்கிட்ட லைட் இங்கெல்லாம் வைக்க போகிறேன், இந்த இடம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சேம் அவர் தான். அப்போ நைட்டு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறப்ப யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீல்டில் தெரிகிற லைட்லாம் எரேஸ் பண்ணிப்பாங்க, டச் பண்ணிப்பாங்க சிஜியில். இவருக்கு அது பிடிக்காதுன்றதுனால ஷூட் பண்ணும் போதே லைட்டு வச்சா மாதிரி தெரியுறதோ, இல்லை ஃப்ரேமில் லைட்டாக அந்த லீக்கேஜ் தெரியுறதோ, இது எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவேன். அந்த ஸ்பேஸ் அவருமே கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஒன்ஸ் அந்த டைம் கொடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுற அளவுக்கு எல்லா சைடும் லைட் பண்ணி ரெடியாக வச்சுருவேன். அப்படி பண்ணது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வந்ததுனால தான் அந்த குவாலிட்டின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக இப்போ கராத்தே பாபுவுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸ் ஆகும் போது அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட், ஹாரர் ஃபிலிம் ஒன்று பண்ணுங்க. இல்லை அது அதான் சொல்கிறேன்ல, என்னுடைய அந்த விஷ் லிஸ்ட் மாதிரி இருக்குது. அது உங்கள் ஸ்டைலுக்கு சூப்பராக. ஆமாம், எனக்கு ஹாரரும் ரொம்ப பிடிக்கும். ஹாரர்லேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில படங்கள் தான் பிடிக்கும், எல்லா படமும் பிடிக்காது. எனக்கு இந்த தும்பாட் படம் ரொம்ப பிடிக்கும். ஐயோ செம்ம படம். அது நம்ம ஊரில் வந்ததில் ஹாலிவுட்டில் நிறைய இருக்குது. ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் மற்ற லாங்குவேஜில் கொரியன்லாம் நிறைய இருக்குது, ஃபேவரட்ஸாக நிறைய இருக்குது. நம்ம ஊரில் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வர்றது வந்து அந்த படம் தும்பாட். ரொம்ப ரூட்டடா நம்ம ஊருடைய ஃபோல்க்லோர்லேருந்து எடுத்து. ஆமாம், நம்ம ஊர் ஒரு கதை ஒரிஜினலாக இருக்கும்ல, அது அந்த மாதிரி ரொம்ப ஒரிஜினலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக சவுண்ட் டிசைன், விஷுவல் டிசைனோட பார்த்த அந்த படம் பார்க்கும்போது மழை உண்மையிலே பெஞ்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், வெள்ள மழை பெய்யும், எல்லாமே ஃபீல் ஆகும். எவ்வளோ வெட்டாக இருக்குது அந்த இடம், வெட்டாருன்னா அவ்வளோ அந்த வெட்டாக இருக்குது ஃபீல் ஆகும். ஏன்னா அது அந்த படம் வந்து பயங்கரமான லேர்னிங் ப்ராசஸ். அந்த டைமில் அந்த படத்துக்கு அவங்க பண்ண சவுண்ட் டிசைன், நிறைய பிடிஎஸ்லாம் போட்டிருப்பாங்க, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போ எடுத்தாலும் அந்த படத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன், தும்பாட் மாதிரி ஒரு படம் பண்ணோன்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஈவன் மலையாளத்தில் அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க.
ஹாரர்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. ஹாரர் த்ரில்லர்லாம் கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜியாகிரஃபியை விட மாட்டேன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி அவங்க அந்த ஜியாகிரஃபியோடவே அந்த கதையை கரெக்டாக பிணைஞ்சு ஒன்று நிறைய வைட் ஆங்கிளில் ஷூட் பண்ணுற ஒரு இது இருக்கும் அந்த படத்தில். தும்பாடில் நிறைய இருக்கும். அது பயங்கர. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் பண்ண படம் இல்லை அது. ரொம்ப பெரிய பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, அப்படி பண்ண படம் இல்லை அது. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த படத்தை ஆர்கானிக்காக, ஏன்னா நீங்கள் ஒரிஜினலாக இருக்கிற கதைகள் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவையானா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற படம் அதெல்லாமே. கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.